டேனியல் பாலாஜியின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகிலும் பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டேனியல் பாலாஜியின் பழைய பேட்டிகள், வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அந்த வகையில் தனது நண்பர் கௌதம் மேனன் குறித்து டேனியல் பாலாஜி பேசிய பழைய வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவில் பேசும் டேனியல் பாலாஜி, நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சில பேருக்கு எப்போதுமே நோ சொல்ல முடியாது. வெற்றிமாறனுக்கு கூட ஒருமுறை அவரின் படத்தில் நடிக்க நோ சொல்லியிருக்கேன். கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் அழைத்த போதும் நான் நோ சொன்னதில்லை. ஆனால் என் மச்சான் கௌதம் மேனனுக்கு நோ சொன்னதே கிடையாது என்று பேசியுள்ளார். நட்புக்கு இலக்கணமாக இருந்த டேனியல் பாலாஜியின் மறைவு கௌதம் மேனனை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை. அதனால் இரவோடு இரவாக சென்று தனது நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். கௌதம் மேனனின் காக்க காக்க படத்தில் சூர்யாவின் நண்பராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவரின் நடிப்பு கௌதம் மேனனை கவர்ந்துவிட வேட்டையாடு விளையாடு படத்தில் முக்கிய வில்லனாக அவரை நடிக்க வைத்தார். இந்த படத்தில் அவரின் நடிப்பு இன்றும் ரசிக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தின் மூலம் அவருக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. மேலும் அஜித்தை வைத்து கௌதம் மேனன் இயக்கிய என்னை அறிந்தால், சிம்புவை வைத்து இயக்கிய அச்சம் என்பது மடமையடா ஆகிய படங்களிலும் சிறிய கதாபாத்திரத்தில் டேனியல் பாலாஜி நடித்திருப்பார். அந்த வகையில்தான் விக்ரமை வைத்து கௌதம் மேனன் இயக்கிய துருவ நட்சத்திரம் படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களையும் இணைக்கும் மைய கதாபாத்திரத்தில் தான் நடித்தால் நல்லா இருக்கும் என்று கௌதம் மேனன் கூப்பிட்டார். எனவே அந்த படத்தில் 2 சீன் நடித்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எனவே டேனியல் பாலாஜி நடித்த கடைசி படமாக துருவ நட்சத்திரம் மாறிவிட்டது. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.